முடக்கர்த்தான்னு ஒரு படம் பார்த்துட்டு ப்ரோ. டாக்டர் வீரபாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ படம். ஸ்டோரி லைன் வந்து குழந்தைங்களை பேஸ் பண்ண ஒரு கதை. கைவிடுற குழந்தைங்க ஈஸியாக குழந்தைகளை தூக்கிட்டு போயிட்டு நம்ம பார்ப்போம் நிறையா படத்தில் தெரியல சிங்கிள் லைன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் ஃபுல் படமாகவே அதை பேஸ் பண்ணி ஒரு கதையை எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே எங்களை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருந்தோம். குழந்தைங்களை தனியாக விடக்கூடாது. முடக்கர்த்தான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு. நல்லா அதான் சோஷியல் அவேர்னஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. குழந்தை கடத்தலை பற்றி புது முயற்சி வீரபாபு சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கொரோனா காலகட்டங்களில் எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்காரு. அது மாதிரி சமுதாயத்தில் எல்லாரும் வந்து அவேர்னஸோட இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. அமேசிங்காக இருந்துச்சு ப்ரோ. நல்ல மேக்கிங், ட்ரோன் ஷாட்ஸும் நல்லா ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன் படம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளாட் லைன் மாதிரி இல்லாமல் ஸ்டோரியே வேறு மாதிரி இருந்துச்சு. நல்ல ஸ்டோரி லைன் இருக்குது. அதான் அந்த டாக்டர் மெடிக்கல் ஃபீல்டில் என்னெல்லாம் காமிக்க முடியுமோ ஒரு மியூசிக் வீடியோ கூட இருக்குது மெடிக்கல் ரிலேட்டடாக. அதெல்லாம் யூனிக்காக இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அருமையாக இருக்குதுண்ணா. அதில் நம்ம எப்படி ஒவ்வொரு சீனும் பிடிச்சிருக்குது. அவர் வீரபாபு சார் வந்து ஒரு புது ஹீரோ போல தெரியல. ஒரு அனுபவம், ஒரு பழைய ஹீரோ போல இருக்கிறாரு. ஒரு அனுபவமிக்க டைரக்டர் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது படம். முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்காக எடுத்த படம் இது. குழந்தை 6 மாத குழந்தைலேருந்து 10 வயசு குழந்தை பெற்றவங்க வந்து அவங்களோட பெட்ரோல் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக அவங்க பார்த்தாகணும். இது பேரண்ட்ஸ் மிஸ்டேக் இது பண்ணுற படம். நிறைய இது இருக்குது. சில இதுவெல்லாம் இருக்குது. மிஸ்டேக்லாம் சொல்ல வர முடியாது. சில வந்து அந்த கடத்தல் கும்பல அந்த படத்தை சொல்லக்கூடாது. போர் அடிக்கிற படம். அருமையாக டெக்னீஷியன், கேமரா எல்லாம், எடிட்டிங் எல்லாம் நல்லா இருக்குதுண்ணா. பார்க்கலாண்ணா. நல்லா இருந்தது சார். நல்லா இருந்தது. படத்தில் அந்த கோர் கான்செப்டே எனக்கு ஓகே பிடிச்சிருந்தது. அது ஆக்சுவலாக கமர்ஷியல் ஃபிலிமுக்கு தேவையான ஒரு கான்செப்ட் தான். எல்லா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லேயும் ஏதாவது ஒரு கடத்தல் இருக்கும், ஏதாவது ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது குழந்தைங்களை கடத்துறதுன்னு இருக்கும். அந்த மாதிரி இதில் குழந்தைங்க கடத்துறத மெயின் கோராக வச்சு பண்ணியிருக்காங்க. நல்ல கான்செப்ட் தான். படம் பார்க்குறதுலாம் த்ரில்லிங் இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. எந்த ப்ராப்ளம் கிடையாது. படம் எல்லாம் மக்களும் பார்க்கணும்னு வேண்டுறாங்க. படத்தில் என்ன ஃபைட்டு வந்து ஒரு டாக்டர் வந்து இப்படி ஃபைட் பண்ணுவார் நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. ஃபைட் வந்து நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. முடக்கத்தான் தான் பார்த்துட்டு வரோம். படம் சூப்பராக இருக்குப்பா. படம் நல்லா இருக்கு. எல்லாமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த 4 நாள் லீவில் ஃபேமிலியோட வந்துட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் இது. எனக்கு ஓவராலே படம் நல்லா தான் இருந்துச்சு. எங்கேயுமே லேக் இல்லாமல் போகுது. இப்போ நிறைய படம் வருது, கமர்ஷியல் மூவிஸ் நிறையா வருது. அதோட இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. நிறைய கமர்ஷியல் மூவி இருந்தாலும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. டான்ஸ் வைஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபைட் நல்லாவே பண்ணியிருக்காரு. மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எல்லா படமும் வந்து பார்க்கலாம். ஏன்னா படம் பூராமே சண்டை காட்சி. கீரவணி நல்லா அடிச்சிருக்காரு. தாமரை இவர் பேருன்னா சமுத்திரக்கண்ணு நல்லா அடிச்சிருக்காரு. மயில்சாமி அடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காரு. படம் பார்க்கறது ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. கையில் இருந்த குழந்தைகளை கடத்துற மாதிரி வச்சிருக்க நாட்டு மருந்து. அவர் 6000 பேருக்கு மேலே நோயாளிகளை காப்பாற்றிருக்காரு. கொரோனா நோயாளிகளை காப்பாற்றிருக்காரு. படம் பார்க்கறது ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. யார் வேணாலும் படம் பார்க்கலாம். அந்த ஸ்டோரி லைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இந்த குழந்தைங்களை இப்படி நிறைய பிரச்சனை எல்லாம் மாட்டுறாங்களா, அந்த குழந்தைங்களுக்காக வந்து குரல் கொடுத்த மாதிரி. ஏன்னா நம்ம காசு இருக்கிறவங்க எப்படி வேணாலும் கேட்டுருவாங்க, இல்லாதவங்க வந்து யார்ட்டையும் சொல்ல முடியாதுல்ல. இது நிறைய சொசைட்டி நடந்துட்டே தான் இருக்கு. பட் அதை வந்து சோஷியல் அவேர்னஸை கிரியேட் பண்ணி இது மூலியமா ஒரு பொலிட்டிக்கலாகவும் சரி, இல்லை வந்து போலீஸ் மட்டும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒரு நல்லபடியாக போகும். இந்த மாதிரி பிரச்சனை ஃபியூச்சர் நடக்காதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சமுத்திரக்கனி நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வழக்கம் போல் அவருக்கு கொடுக்கப்பட்ட போர்ஷனை அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. மயில்சாமி அவருக்கு பெரிய போர்ஷன் இல்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இன்னும் கூட அவருக்கு கொடுத்துருக்கலாம். அவருடைய கெப்பாசிட்டிக்கு இன்னும் கூட அவரை வேலை வாங்கியிருக்கலாம். காமெடி நல்லா பண்ண வச்சிருக்கலாங்கிறது தான் மேட்டர். அமிர்தவாணி கேரக்டர் நல்லா அருமையாக இருக்குதுண்ணா. இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தான். மயில்சாமி காமெடி அருமையாக இருக்குது. அவர் நம்ம நினைவுபடுத்துறப்போ அவர் இறந்த போல நம்மளுக்கு நல்லா அந்த மாதிரி ஒரு காமெடி இதில் வீட்டில் குடும்பத்தோட ஒய்ஃப் வீட்டில் பார்க்கலான்னு பார்க்குறேன். நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்ல ஒரு காப் ரோல், நல்ல ஸ்ட்ராங்கான காப் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நல்ல அந்த காமெடி குரூப்பே நல்லா இருந்துச்சு. ஒரு 5 பேர் ஒன்றா ஒரு காமெடி பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. நல்ல காம்போ. மயில்சாமி சூப்பராக பண்ணியிருக்காரு. மயில்சாமி நல்லா அடிச்சிருக்காரு. அவர் மறைஞ்சிட்டாரு. ஆனால் படம் அவர் இருந்தால் அவருக்கு என்ன மேற்கொண்டு நல்லா இருந்திருக்கு. அவருக்கு வாழ்த்து போயிருச்சாருன்னு. எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர்ஸை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவரை நம்ம மிஸ் பண்ணுறோம். சாங்ஸ் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. ஓவரால் படமே ஓகேங்க. அவரை எப்பயும் போல சூப்பராக தான் பண்ணி ஃபுல்லாகவே குழந்தைங்களை பற்றி எல்லாமே தான். குழந்தைங்களை கடத்தக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது குழந்தைங்களை வச்சு. அதான் சொன்னேன். ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு காமன் ஸ்டோரி லைன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட வரலாம். எனக்கு பிடிச்ச ஹைலைட் என்னன்னா ஃபர்ஸ்ட் படம். பட் ஃபர்ஸ்ட் படமே நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் படத்தை வந்து யாருமே செய்ய முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஒரு இவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்னுங்கிற காமிக்காமல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக படத்தை எடுத்திருக்காங்க. ஆக்டர், ப்ரொடியூசர், டேரக்டர் எல்லாமே அவர் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். பார்த்தேன் அந்த போர்டில் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. சமுத்திரக்கனி நமக்கு தெரியும் எப்பவும் போல் அவர் எப்பவுமே கருத்து செம்மையாக சொல்லியிருப்பாரு. இதுலேயும் வந்து அந்த லைனை வந்து பக்காவாக ஹைலைட் பண்ணி எடுத்து கொடுத்தாரு ப்ரோ. அந்த என்ன சைல்டு பேஸ்ட் லைனை அது வந்து ஹைலைட் பண்ணி மக்கள்கிட்ட பேரண்ட்ஸாக என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி வரணுங்கிறத நல்லா கிளியராக சொல்லியிருக்காங்க ப்ரோ. அவர் நிஜமாக ஒரு ட்ரிபியூட்னு சொல்லலாம். ஒரு காமெடி தான். மயில்சாமி ரோலே மெயினாக காமெடி ரோல் தான். பட் காமெடி ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு மயில்சாமி வச்சு. ஒரு கடைசியாக அதுலேயும் ஒரு எல்லாமே கடத்தில் ஒரு கருத்தாக முடிச்சிட்டாங்க. மயில்சாமியுமே ஒரு கருத்தான ஒரு அப்ஜெக்டாக யூஸ் பண்ணி அந்த படத்தில் நீட்டாக முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். சமுத்திரக்கனி வேற 2 சீன் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. அவர் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நல்லா குட் ஆக்டர். அவர் நல்லா பண்ணியிருக்காரு சமுத்திரக்கனி. மயில்சாமி
2-3 சீன் வந்தாலும் ஒரு படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம், கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. மியூசிக் வைஸ் நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து, ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஓகே டைப் ஆஃப் ஃபிலிம் தாங்க. ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணும்போது இன்னும் போக போக கற்றுப்பாங்க. எல்லாருமே கற்றுக்கிறது தானே, எமர்ஜ் ஆகி வர்றது தானே. ஸோ அடுத்தடுத்த படங்களில் இன்னும் பெட்டராக பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் என்ன மெசேஜ்னால் குழந்தைங்களை கடத்தக்கூடாது, அவங்களும் ஒரு இது தானே, ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை கடத்தி பிழைக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து பார்க்குறப்ப படம் பிடிக்கும். இந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 2004 இந்த விருந்து அவர் கிடைக்கும். திருப்பி நான் பார்க்க வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா விதத்தையும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.